சுவாமியே சரணமையப்பா. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் குளத்துப்புழை என்னும் இடத்தில் கல்லடை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலசாஸ்தா கோவில். குளத்துப்புழை ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள ஐயப்பனின் முக்கியமான கோவில்களுள் ஒன்று. இங்கு ஐயப்பன் குழந்தையாக காட்சி தருவதால் பாலசாஸ்தா என்று அழைக்கின்றார்கள். இக்கோவிலின் வாசல் சிறு குழந்தைகள் நுழையும் அளவிற்கே உள்ளது. இங்குள்ள சாஸ்தா விக்கிரகம் பரசுராமரால் நிறுவப்பட்டது. குளத்துப்புழா கோவில் கேரள கட்டட அமைப்பை சேர்ந்தது. மரத்தால் ஆன கோவில். நடுவில் கருவறையும் சுற்றி மரத்தால் ஆன கூரையுடன் கூடிய சதுர வடிவ பிரகாரம். இங்கு ஐயப்பன் பாலகனாக கருவறையில் காட்சி தருகின்றார். பிரகாரத்தின் வலப்புறத்தில் யட்சியம்மன் சன்னதி உள்ளது. குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனுக்கு தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தை வலம் வரும்போது தனியே பிரிந்து செல்லும் பாதை திறந்த வெளி கோவிலாக அமைந்துள்ள நாகராஜர் கோவில். இவ்விரண்டு சன்னதிகள் தவிர கோவிலை சுற்றி விநாயகர், மாம்பழத்துரையம்மன், பூதத்தார் சன்னதிகளும் சிவபெருமான், விஷ்ணு, கருப்பசாமி சிலைகளும் நிறுவப்பட்டிருக்கின்றன. இக்கோவிலில் விஜயதசமி நாளில் வித்யாரம்பம் எனப்படும் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்நிகழ்வில் பள்ளியில் புதிதாக சேரவிருக்கும் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. பங்கேற்கும் குழந்தைகளுக்கு பாலகனான சாஸ்தா நல்ல கல்வியை தருவார் என்ற நம்பிக்கை உள்ளது. கோவில் வளாகத்தில் உள்ள நாகராஜரை வழிபடுபவர்களுக்கு நாகதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கும். கோவிலுக்கு அருகில் இருக்கும் கல்லடை ஆற்றில் மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டால் தீராத தோல் நோய்கள் எதுவாக இருப்பினும் நீங்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. குளத்துப்புழா ஐயப்பனின் அழகில் மயங்கிய மச்சக்கண்ணி ஒருவர் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் ஐயப்பன் அவரை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். அதனால் அவள், உங்களை பார்த்து கொண்டே இந்த பகுதியில் வாழும் வரத்தையாவது எனக்கு தர வேண்டும் என்று ஐயப்பனிடம் வேண்டினாள். அவரும் தான் இருக்கும் இடத்தின் அருகில் ஓடும் ஆற்றில் மீனாக இருக்கும்படி அருளினார். அதனைத் தொடர்ந்து மச்சக்கண்ணியும் அவள் தோழிகளும் இக்கோவிலின் அருகே சென்று கொண்டிருக்கும் கல்லடை ஆற்றில் மீன்களாக வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள மீன்களுக்கு பொரியை உணவாக வழங்கி வேண்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இதற்கு மீனூட்டு என்று பெயர். இங்கு ஐயப்பனுக்குரிய அனைத்து சிறப்பு நாள்களிலும் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. ஐயப்பன் மண்டல வழிபாட்டு நாள்களில் இக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஏப்ரல் மே மாதத்தில் வரும் விஷு மகோற்சவம் இக்கோவிலின் முக்கியமான விழாவாகும். சித்திரை மாதம் நடைபெறும் திரு உற்சவமும் முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. இந்த கோவில் பந்தளம் அரசரால் உருவாக்கப்பட்டது என்றும் பிரதிஷ்டை கொட்டாரக்கரையை சேர்ந்த அந்தணர் ஒருவரால் அமைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. முதலில் கொட்டாரக்கரை அரசரின் கைவசம் இருந்த இந்த கோவில் இப்பொழுது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வசம் ஆனது. நாமும் குளத்துப்புழை சென்று அங்குள்ள சாஸ்தாவை வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக. குளத்துப்புழை சாஸ்தாவே சரணமையப்பா.